வணக்கம். தலைநகரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தின் தலைநகரமான சென்னையின் பிரதான பிரச்சினைகள், அதற்கான காரணங்கள், அவற்றை களைவதற்கான யோசனைகள் குறித்த ஒரு ஆழமான பார்வையை வழங்குவதே இந்த தலைநகரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். அந்த வகையில் சென்னையில் பொது கழிப்பிடங்களின் அவல நிலை பற்றிதான் இன்றைய தலைநகரம் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்வதற்காக களத்தில் இருந்து காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜசேகர். அதற்கு முன்பாக இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 61.5 கோடி பேர் கழிப்பறை வசதிகள் இல்லாமல் திறந்த வெளிகளை பயன்படுத்தி வருவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. மலத்தில் உள்ள கிருமிகள், காற்று, நீர், ஈ ஆகியவை மூலமாக குழந்தைகளின் கால் மற்றும் கைவிரல் நகங்கள், உணவு, குடிநீர் என எல்லா வகைகளிலும் தாக்கி வயிற்றுப்போக்கு, குடல் புண், வயிற்றில் கிருமிகள் ஏற்படுத்துகின்றன. இதனால் ஏற்படும் சுகாதார சீர்கேட்டில் உலகம் முழுவதும் ஆண்டுக்கு 15 லட்சம் குழந்தைகள் மரணத்தை தழுவுவதாக ஆய்வறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. இதேபோல் ஆண்டுதோறும் உலகில் 260 பில்லியன் உற்பத்தி இழப்பு ஏற்படுவதாகவும் உலக வங்கி கூறுகிறது. சென்னையை பொறுத்தவரை கடந்த ஆண்டு கணக்கெடுப்பின்படி 67% பேருக்கு கழிவறை வசதி இல்லை. நாள் ஒன்றுக்கு ஒரு கழிவறையை 6442 பேர் பயன்படுத்துவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதில் பெரும்பாலான கழிப்பறைகளில் செப்டிக் டேங்க் இணைப்பு சரியாக இல்லாததால் கழிவுகள் அங்கேயே தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. தவிர மின் விளக்குகள், போதுமான அளவுக்கு தண்ணீர் வசதி இல்லாமல் உள்ளன. கதவுகளே இல்லாத கழிவறைகளும் பேசன்கள் கழுவி சுத்தப்படுத்தப்படாததால் மஞ்சள் படிந்தும், புழுக்கள் நெளிந்தும், கரப்பான் பூச்சி போன்றவைகளுடன் அகோரமாக காட்சியளிக்கிறது. இதனால் மக்கள் கழிப்பறைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து வருகின்றனர். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக அரசு கழிப்பறை விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்து. இப்படி முறையான கழிப்பறை வசதிகள் இல்லாத காரணத்தால் ஏற்படும் அவலங்கள் குறித்து பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். முக்கியமாக உலக சுகாதார அமைப்பின்படி தரக்குறைவான சுகாதாரம் மற்றும் போதிய சுத்தமான குடிநீர் இல்லாத காரணத்தினால் 15 லட்சத்திற்கும் மேலானோர் இறப்பதாக கூறப்படுகிறது. இது மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கும் ஒரு உண்மையாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த பல்வேறு கள தகவல்களுடன் காத்திருக்கும் எமது செய்தியாளர் ராஜசேகரிடம் இருந்து கூடுதல் தகவல்களை நாம் கேட்டுப் பெறலாம். ராஜசேகர், வணக்கம். இப்ப சென்னையை பொறுத்தவரை தற்பொழுது எத்தனை பொது கழிப்பிடங்கள் இருக்கிறது? முக்கியமாக அந்த பொது கழிப்பிடங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு எத்தனை இருக்கிறது? அவற்றுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது பொது கழிப்பிடங்கள்னு பார்த்தாங்கன்னா சென்னை மாநகரத்துல மொத்தம் 714 கழிப்பிடங்கள் வந்து பொது கழிப்பிடங்களா சென்னை மாநகராட்சி கண்ட்ரோல்ல இருக்கு. நிலையில வந்து இந்த 714 கழிப்பிடங்கள் வந்து ஹைஜீனிக்கா நல்ல சுத்தபத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அது கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பொதுமக்கள் எல்லாம் கருத்து கூறுறாங்க. நிலையில வந்து எதை வந்து முக்கியமா கருதுறாங்கன்னா வந்து மெயின்டெனன்ஸே எதுவுமே கிடையாது. அதாவது மாநகராட்சி சார்பா வந்து ஒவ்வொரு கழிப்பிடைக்கும் வந்து மாதம் ஒன்றுக்கு வந்து 3300 ரூபாய் வந்து தராங்க. 3300 ரூபாயை வைத்து அந்த கழிப்பிடங்களை வந்து சுத்திகரிக்கிறதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து பொதுமக்களால வந்து அந்த கருத்துக்கள் கூறப்படுது. மேலும் வந்து நிறைய கழிவறைகள் வந்து இரவு நேரங்கள்ல பூட்டப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு புகார் இருக்கு. அதாவது இரவு நேரங்கள்ல இவங்க வெளியில தான் போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. அதை வந்து இரவு நேரங்கள்ல பூட்டக்கூடாது, 24 மணி நேரமும் வந்து 714 கழிப்பறைகளும் செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிலையில வந்து ஜோன் 4 பகுதியில மட்டுமே, அதாவது தண்டையார்பேட்டை பகுதியில் மட்டுமே வந்து 49 கழிவறைகள் இருக்கு. இந்த 49 கழிவறைகள்ல சுத்தமா இருக்கக்கூடிய கழிவறைகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தா நேரடியா போய் பார்த்ததுலேயே 13 கழிவறைகள் மட்டும்தான் சுத்தமா இருக்கு அப்படின்ற நிலையில இருக்கு. மீதி இருக்க அனைத்து கழிவறைகளும் வந்து சுத்தம் இல்லாத நிலைமையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேலும் வந்து ஒவ்வொரு கழிவறையும், அதாவது மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள இருக்கக்கூடிய கழிவறைகள் அனைத்துக்கும் வந்து இலவசமாக தான் வந்து உபயோகிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இருந்தாலும் வந்து 85% கழிவறைகளுக்கு வந்து கட்டணம் வசூலிக்கப்படுவதா வந்து ஒரு புகார் இருக்கு. இந்நிலையில வந்து அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான பகுதிகளில் வந்து கழிவறை இல்ல. அதாவது பஸ் ஸ்டாப்புகள்ல வந்து எல்லா பஸ் ஸ்டாப்புகள்லயும் வந்து கழிவறைகள் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு
குற்றச்சாட்டு இருக்கு. மேலும் வந்து மார்க்கெட் ஏரியாக்கள் எல்லாம் வந்து கழிவறைகள் இருக்கணும், அந்த ஏரியாக்கள்லாம் இல்ல அதிகமா. அதே நேரத்துல முக்கியமான இடங்கள், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் அனைத்து ரயில்வே ஸ்டேஷன்லயும் கழிவறைகள் இருக்கா என்று கேட்டா அதுவும் கிடையவே கிடையாது. இந்நிலையில வந்து 6.7 லட்சம் கழிவறைகள் வந்து பொதுமக்கள் பயன்படுத்த, அதாவது ஒவ்வொரு வீடுகள்லையும், அதாவது சென்னை மாநகரத்தில் மொத்தம் 6.7 லட்சம் கழிவறைகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கழிவறை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதாவது டோட்டலா நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வீட்டிற்கு 2 கழிவறைகள் இருக்கக்கூடிய வீடுகளும் இருக்கிறது, 3 கழிவறைகள் இருக்கக்கூடிய வீடுகளும் இருக்கிறது. அப்படி டோட்டலா இது பண்ணி பார்த்தோம்னா அந்த பெர்சன்டேஜ் கணக்குல வந்து ஒரு வீட்டிற்கு ஒரு கழிவறை இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது அது கிடையாது. 0.78% கழிவறைகள் மட்டும்தான் சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. மேலும் வந்து இப்ப பொது கழிப்பறைகளை பயன்படுத்துறது வந்து, அதாவது குடிசை பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க தான் அதிகமா பொது கழிப்பறைகளை பயன்படுத்துவாங்க. அதுல வந்து 22% பேர் மட்டும்தான் வந்து பொது கழிப்பறை அவங்க வீட்டிலேயே கழிவறைகள் வச்சிருக்காங்க. குடிசை பகுதிகளில் வந்து 22% பேர் வந்து வீட்டில் கழிவறைகள் வச்சிருப்பதாகவும், மீதம் 48% பேர் வந்து பொது கழிப்பறைகளை பயன்படுத்துவதாகவும் ஒரு தகவல் இருக்கு. மேலும் உள்ள 13% வந்து பொது கழிப்பறைகளையும் பயன்படுத்துவதில்லை, வீட்டில் இருக்கிறதையும் பயன்படுத்துவதில்லை. மற்ற வகைகள், அதாவது வெளிப்புறங்கள்லயே வந்து பயன்படுத்துறதா வந்து ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் இருக்கு. மேலும் வந்து இந்த பொது கழிப்பிடங்களை பயன்படுத்துவோர் வந்து நம்ம இடையே இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பொது கழிப்பிடம் வந்து சுத்தமா இருக்கா? நீங்க வந்து பயன்படுத்தி இருப்பீங்க, சென்னை மாநகராட்சியோட கழிப்பிடங்களை பயன்படுத்தி இருப்பீங்க, அது வந்து சுத்தமா இருக்கா? உங்களால அதுக்குள்ள போக முடியுதா? சார், என் பேர் உதயகுமார், நான் மடிப்பால வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா சார் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா வச்சிருக்காங்க, அதுவும் முக்கியமான ஏரியா மாதிரி நல்லா வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அவுட்டர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா தான் இருக்குது, அதை கொஞ்சம் நல்லா அவங்க பயன்படுத்தினா நல்லா இருக்கும். அது மட்டும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல பாத்தீங்கன்னா கிண்டி ஆட்டோக்கான பாத்தீங்கன்னா அது வந்து நைட்ல பஸ் அதிகமா வருவாங்க. நைட்ல மட்டும் பஸ் உள்ள வரும், அவுட்டர் போயிடும். அந்த உள்ள வர நேரத்தில் பாத்தீங்கன்னா எல்லாரும் மோஸ்ட்லி வந்து அந்த ரோட்லாம் போறாங்க, அந்த இடத்துல ஒரு பொது டாய்லெட் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்பேட்டில் கூட பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க டாய்லெட், ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் வெளியே இடம்லாம் போவாங்க அவங்களுக்கு. அதுவும் அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் பெருசா பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு. அதுவும் நிறைய இடத்துல மக்கள் எங்க அதிகமா கூடுறாங்க, அதுவும் பார்க்கு, பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, இந்த மாதிரி மக்கள் எங்க அதிகமா கூடுறாங்க, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிறைய இன்னும் ஓபன் பண்ணாங்கன்னா சென்னை வந்து நம்ம சிங்கா சென்னையா பண்ணலாம். நல்ல சான்ஸுக்கு நல்ல ஐடியா தான் இது. தேங்க்யூ. அதாவது இவங்க கருத்துப்படி ஒவ்வொரு பகுதிகளை வந்து குறிப்பிட்டு சொன்னாரு. டிநகர் பகுதிகளை வந்து கழிவறைகள் சுத்தமா இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாரு, மற்ற பகுதிகளில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரோட கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருக்காரு. மேலும் பலர் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். அதாவது நீங்க வந்து கழிவறையை பயன்படுத்தி இருப்பீங்க, பொது கழிவறைகளை, அது வந்து என்ன லெவல்ல இருக்கு, அதாவது சுத்தமா இருக்கா அப்படின்றத வந்து உங்களோட கருத்து சொல்லுங்க. ஆட்டோ ஓட்ட சார், முசாமி புறம்பட்டு இருக்கேன் நான். பெரும்பாலும் ஆட்டோ ஓட்டுறது அது மாதிரி போவோம், அதே மாதிரி பாத்ரூம் போவோம். ஒரு சில இடத்துல சுத்தமா இல்லை. இங்க வந்து புறம்பெட்ட பகுதியும் பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறது, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எல்லாம் அவசியமா இங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுனால எல்லாமே வருவாங்க, நாங்களும் அதை போவோம். அதே மாதிரி இங்க வந்து சுத்தமா இருங்க, காலையில் 5 மணிக்கு வந்துடுறாங்க, சுத்தமா வச்சுருக்காங்க. அதே மாதிரி என்னன்னா கழிவறை போது ட்ரைனேஜ் இருந்தா நல்லா இருக்கும். இப்ப வந்து என்னன்னா செப்டேங்க் வைக்கலாம், செப்டேங்க் ரூம்ல என்ன பண்றாங்க, இவங்க போயிட்டு போயிடறாங்க. அதனால வந்து 2 நாள் ஆகுது, 2 நாள் போறது அந்த வண்டி வண்டி வந்து அடி எடுக்குது, அதனால 2 நாள் மூட்டுறாங்க. அது வந்து பொது அப்படின்னா செப்டேங்க்ன்றதுல விடணும். செப்டேங்க் வேணாங்க, இப்போ செப்டேங்க் தான் அவங்க போயிட்டு போயிடறாங்க. இது மாதிரி ரொம்ப டேங்க் போயிட்டு செட் பண்ணி வேணான்றாங்க. அதனால வந்து ட்ரைனேஜ் விட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த பஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நிறைய வராங்க, இங்க பெரும்பாலும் நைட்ல கூட வராங்க இங்க. அதாவது டைரக்டா வந்து ட்ரைனேஜ்லயே வந்து இந்த கழிவுகளை எல்லாம் கொண்டு செலுத்தணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா செப்டி டேங்க் இருக்கிறதுனால அது நெம்புன பிறகு அதை வந்து அகற்றுறதுக்கு ஆட்கள் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இவர் வைக்கிறாரு. காயத்ரி தொடர்ந்து இணைந்திருங்கள் ராஜசேகர். சுகாதாரமான கழிப்பறை வசதி இல்லாது போனால் மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்துதான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று சென்னையில் உள்ள நிலை பற்றி எடுத்துரைப்பதற்காக செய்தியாளர் ராஜசேகர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராஜசேகர், இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் பொது கழிப்பிடங்களுடைய தற்போதைய நிலை பத்தி சொல்லிருந்தீங்க. இப்பயே மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில பொது கழிப்பிடங்கள்ல வந்து கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கட்டணம் வசூலிக்கப்படும் அந்த பொது கழிப்பிடங்களுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது
அதாவது பொது கழிப்பிடங்கள்ல வந்து சில பகுதிகளில் வந்து கட்டணம் வசூலிக்கப்படுதா வந்து ஒரு தகவல் இருக்கு. ஆனா வந்து 85% கழிவறைகள்ல வந்து கட்டணம் வசூலிக்கப்படுறதா வந்து டேட்டா இருக்கு. அதனால வந்து 85% பகுதிகளில் வந்து கட்டணம் வசூல் பண்ணாலுமே இந்த கழிவறைகள் வந்து சுத்தமா இருக்கா அப்படின்னா கேட்டா அது வந்து ஒரு கேள்விக்குறி. மேலும் வந்து கழிவறைகள்ல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. அதாவது சரியா 24 மணி நேரமும் வந்து தண்ணீர் வசதி இல்ல. மேலும் வந்து எலக்ட்ரிசிட்டி, அதாவது லைட் எதுவுமே வந்து இந்த கழிவறைகள் இல்ல. ஒவ்வொரு கழிவறைக்கு மேலும் வந்து ஒரு லைட் இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல வெளிச்சமான பகுதியா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த கட்டுப்பாடுகள்ல இருக்கு. இருந்தாலும் வந்து ஹைஜீனிக்கா வந்து ஒரு கழிவறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியில தான் இருக்கு. அதாவது தண்டையார்பேட்டை பகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய 49 கழிவறைகள்ல வந்து 13 கழிவறைகள் தான் ஹைஜீனிக் அப்படின்ற மாதிரி ஒரு தரத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆய்வாளர்கள்லாம் வந்து ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டாங்க. மேலும் வந்து மீதம் இருக்க அனைத்து கழிவறைகளும் வந்து சுத்தமா இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்பயுமே பண்ணிக்கணும். தண்ணீர் வந்து 24 மணி நேரமும் ஒரு கழிவறையில வந்து தொடர்ந்து சப்ளை செய்யப்படணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அதாவது கரண்ட், மின்சார தேவை வந்து எப்பயுமே பூர்த்தி செய்யப்படணும். அதாவது ஒளி விளக்குகள் அமைச்சு விளக்குகள் அமைத்து அதை வந்து சுத்தமா பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. மேலும் வந்து சீலிங்ல, அதாவது அனைத்து சுவர்கள்லையும் வந்து கிறுக்கப்பட்டிருக்கு. அதாவது வரக்கூடியவர்கள் வந்து சுவர்கள்ல வந்து கிறுக்கிட்டு போயிடுறாங்க. சோ வந்து இதையும் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பராமரிக்கணும், கிறுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து ஒவ்வொருவர்கிட்டையுமே சொல்லணும். சோ வந்து அப்பதான் கொஞ்சம் நீட்டா இருக்கும் அந்த கழிவறை வந்து. ஏன்னா அதுவே வந்து சுத்தத்தை இழந்துட்டா அதுக்கப்புறம் சுத்தம் பண்றது வந்து தொடர்ந்து இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. மேலும் வந்து பெண்களுக்கு வந்து சரியான கழிப்பறைகள் வந்து ஏற்படுத்தி தரப்படுவதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது 50 கழிப்பறைகள்ல வந்து 6 கழிப்பறைகள் தான் பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. அதாவது 6 கழிவறைகள் வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேலும் வந்து ஹைஜீனிக்கா கொண்டு போகும்போது பெண்களுக்கான கழிவறைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது சுத்திகரிப்புல வந்து பெண்களோட கழிவறைகள் வந்து ரொம்ப சுகாதாரம் இல்லாத நிலைமையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்நிலையில வந்து மாநகராட்சி தந்த டீடைல் என்னன்னா வந்து ஸ்வைன் ஃப்ளூன்ற நோய் வந்து இந்த கழிவறைகள்னால வந்து கழிவறை சுத்தமா இல்ல அப்படின்றதுனால பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. மேலும் வந்து பல நோய்கள், அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பன்றி காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய நோய்கள், மேலும் டைபாய்டு காய்ச்சல், இது போன்ற காய்ச்சல்கள் நோய்கள்லாம் வந்து பரவுறதுக்கு வந்து கழிவறைகளை பயன்படுத்தாம வெளிப்புறங்கள்ல பயன்படுத்துவதும், கழிவறைகளை வந்து சுத்தமா வச்சுக்க முடியாத நிலைமை ஏற்படுறதுனாலதான் இந்த மாதிரி நோய்கள்லாம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ராஜசேகர். இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் அவர்கள் காத்திருக்கிறார். தொலைபேசியில் அவருடன் நாம் உரையாடலாம். சார் வணக்கம். சார், இப்ப முறையாக பராமரிக்கப்படாத பொது கழிப்பிடங்கள் இருப்பதால சுகாதார சீர்கேடு மிகவும் அதிக அளவில் இருப்பதாகவும் தகவல்கள் இருக்கிறது. இதை நம்ம போக்குவதற்கு இதற்கு என்ன விதமான தீர்வு கொடுக்கலாம் சார்? அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, இந்த தீர்வுக்கான எல்லா வழிகளும் இருக்கின்றன. ஆனா நம்ம சென்னை மாநகராட்சியோ இல்ல தமிழக அரசோ இதுக்கு வந்து நகர்ப்புற ஏழைகளுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு போதுமான முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா இதுல வந்து கவுன்சிலர்கள் அளவுல அதிக அளவுல ஊழல் இருக்கிறது. காலமாக பாத்தீங்கன்னா இந்த கட்டண கழிப்பிடங்கள் மூலமாக வருமானம் பெறுவது வந்து அதுக்காக டெண்டர் போது வந்து அடிதடி சண்டையே நடந்திருக்கு கடந்த காலத்துல. இப்படி இதை வந்து வருமானத்துக்கு, கவுன்சிலருடைய வருமானத்துக்கான ஒரு விஷயமா பார்ப்பதனாலேயே இந்த அடிப்படை பிரச்சனையே நீக்க முடியல. இதுக்காகவே மத்திய அரசு நிதி ஒதுக்குது. பேசிக் சர்வீசஸ் டு அர்பன் புவர்னு சொல்லிட்டு நகர்ப்புற ஏழை மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழே பல கோடி ரூபாய் வந்து நிதி வந்து மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அந்த நிதியை வந்து முறையாக பயன்படுத்தி மாநில அரசு, சென்னை மாநகராட்சி குடிசை பகுதி மக்களுக்கு வந்து வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கணும். அது போக தினமும் பல லட்சம் மக்கள் வந்து சென்னையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்ல. கோயம்பேடுலயே பாத்தீங்கன்னா அருமையா கட்டப்பட்ட கோயம்பேடு வளாகம், அது வந்து வளாகம் வந்து பஸ் ஸ்டாண்டையும் சொல்றேன், இல்ல இந்த காய்கறி மார்க்கெட் எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா சுகாதார சீர்கேடு ரொம்ப மோசமா இருக்கிறது. அதே மாதிரி நடைபாதையில இருக்கிற மக்களுக்கு இல்ல, குடிசை பகுதி மக்களுக்கு இல்ல. ஆனா அந்த நிதி வந்து மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. அதற்கான திட்டமே ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்துல கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக சென்னை உட்பட உள்ள பெருநகரங்கள்ல அடிப்படை வசதிகளை, குடிநீர் வசதிகள், கழிப்பிட வசதிகளை வந்து ஏழை மக்களுக்கு மேம்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் இந்த நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த ஆயிரக்கணக்கான நிதிகள் வந்து பயன்படுத்தப்படல. அதே சமயத்துல வந்து ஏசி பஸ் விடுவதில்தான் முனைப்பு காட்டுனது, மேம்பாலம் கட்டுவதில் முனைப்பு காட்டுறாங்களே தவிர, அதே மாதிரி வணிக வளாகம் கட்டுவதில் வந்து முனைப்பு காட்டுகிறாங்களே தவிர, குடிசை மாற்று வாரியமா இருந்தாலும் சரி, மாநகராட்சியும் சரி, இந்த விஷயத்தை வந்து செய்வதற்கு தவறிவிட்டார்கள். சமீபத்தில் வந்து
என்ன சொல்றது, பம்மல் பக்கத்துல வந்து கழிப்பிடங்கள் கட்டி கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அதே மாதிரி வந்து கொண்டு வரணும். இப்ப அம்மா உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி அம்மா குடிநீர் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அம்மா கழிப்பிடம்ன்றது நான் தவறா சொல்லல, முதலமைச்சருடைய நேரடி பெயரை கொண்டு அருமையான வசதிகளை கொண்ட கழிப்பிடங்களும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா குளிப்பதற்கான வசதியும் சேர்த்து செய்து கொடுக்கணும். அப்படி செய்து கொடுத்து பராமரித்தாங்கன்னா ஏழை மக்களுடைய ஓட்டு, நிரந்தர ஓட்டு வந்து நம்மளுடைய முதலமைச்சருக்கு வந்து சேரும். ஆனா அதற்கான முன்முனைவு வந்து எடுப்பதற்கு மாநகராட்சி தவறிவிட்டதுன்னு தான் நான் குற்றம் சாட்டுவேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பாடம் நாராயணன் அவர்கள். மீண்டும் செய்தியாளர் ராஜசேகரிடம் செல்லலாம். ராஜசேகர், சில தனியாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொது கழிப்பிடங்கள் வந்து முறையாக பராமரிக்கப்படுகிறதா, அங்கே எப்படி இருக்கிறது நிலைமை, அதே போல அங்க எவ்வளவு கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது, அதை பத்தி பதிவு செய்யுங்க. அதாவது இந்த தனியார்கிடம் வந்து கட்டுப்பாட்டு கொண்டு போகப்பட்ட கழிவிடங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு, அதாவது 24 மணி நேரமும் அந்த இடத்துல வந்து கழிவறைகளை பராமரிக்கிறதுக்கான ஆட்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதனாலேயே வந்து அந்த கழிவறைகள் வந்து ஓரளவுக்கு சுத்தமா, அதாவது ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கு, ரொம்ப சுத்தமான நிலைமையில தான் இருக்கு அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அது வந்து ஓரளவுக்கு சுத்தமான நிலைமையில தான் இருக்கு. இருந்தாலும் வந்து அது மக்கள் பயன்படுத்துற அளவுல இருக்கு அப்படின்றதுதான் ஒரு குறிப்பிடத்தக்கமான விஷயம். நிலையில வந்து தனியார்கள் வந்து தனியாராவே வந்து கழிவறைகள்லாம் வந்து வசதிகள் ஏற்படுத்தி தந்து கழிவறைகளை கட்டி அது ஒரு தனியார் ஒரு பிசினஸா வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ்ல வந்து பொதுவா வந்து பாக்கணும்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஏர்போர்ட்ல வந்து கழிவறைகள் பயன்படுத்துறதுக்காக அனுமதிச்சிருக்காங்க. இதுல வந்து 2 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய் என்ற கட்டணங்கள் வசூலிக்கப்படுது ஒவ்வொன்றுக்கும். அதாவது யூரினலுக்கு வந்து 2 ரூபாய், அப்புறம் லெட்டினுக்கு வந்து 3 ரூபாய், அதற்கப்புறம் வந்து பாத்ரூம் வசதி, அதாவது குளியலறை வசதிக்கு வந்து 5 ரூபாய் அப்படின்ற மாதிரி வசூலிக்கப்படுது. இந்நிலையில வந்து இந்த ஒவ்வொன்றும் வந்து எல்லா பகுதிகளிலும் கிட்டத்தட்ட இந்த கணக்குல தான் வந்து கட்டணங்கள் வசூலிக்கப்படுது. சில இடங்கள்ல 1 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய் இந்த நிலைமையில வந்து வசூலிக்கப்படுது. நிலையில வந்து இந்த பாத்ரூம் வசதி, அதாவது குளியலறை வசதி இல்லாத கழிப்பிடங்கள் வந்து 50% கழிப்பறைகள்ல வந்து குளியலறை வசதி இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துகள் நிலவுது. நிலையில வந்து ஒரு கழிவறையை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய, அதாவது பொது கழிவறையை பயன்படுத்தக்கூடியவர் நம்ம கூட ஒருத்தவர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், இதுக்கான தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க? கழிவறையை சுத்தம் பண்ணணும்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து மாநகராட்சி எடுக்குங்க? அங்க ஒரு பாத்ரூம் இருக்குன்னா அங்க ஒரு ஆள் போடணும். இப்போ பெருங்குட்டல இருக்குன்னா அது ஆள் இல்லை, அங்க ஆள் இல்லாதனால சுத்தமா இருக்கு. அதனால பாத்ரூம் எங்க பாத்ரூம் இருக்கா அங்க ஒரு ஆள் போட்டா நல்லா இருக்கும், பாத்ரூம் நல்லா இருக்கும். அதாவது ஒவ்வொரு பாத்ரூமுக்கான தனியார்கள் வந்து ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் பாதுகாப்புறதுக்கு பராமரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் 24 மணி நேரமும் ஆட்களை நியமிக்கிறாங்க. இது போன்ற நடவடிக்கைகள்ல வந்து மாநகராட்சி ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேலும் வந்து இந்த பாத்ரூம் வசதி இல்லாத கழிவறைகள்ல வந்து பாத்ரூம் வசதியை ஏற்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். 24 மணி நேரம் வந்து தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தரணும். மேலும் வந்து எலக்ட்ரிசிட்டி வசதி, அதாவது 24 மணி நேரமும் மின்சார வசதியை ஏற்படுத்தி தரணும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கழிவறை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு ஆட்கள் வந்து சரியா முறையா பயன்படுத்தணும். அதாவது கடந்த வருடத்துல வந்து 19 கோடி ரூபாய் வந்து பொது கழிவறைக்காக வந்து மாநகராட்சி செலவு செய்தது. இதே போல ஒவ்வொரு வருடமும் அதற்காக தனியார் நிதி ஒதுக்கி ஒவ்வொரு கழிவறைக்கும் தனிப்பட்ட முறையில வந்து பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் நியமிச்சு முறையா பயன்படுத்துறதுக்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் மக்களோட கருத்தா இருக்கு. காயத்ரி, களத்தில் இருந்து நேரடி தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர். இப்படி பொது சுகாதாரத்தை பேணுவதில் மக்களின் பங்களிப்பும் அவசியமாகிறது. நம்மை சுற்றி உருவாகும் சுகாதார சீர்கேடுகளை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நோய் வந்த பிறகு கோடிக்கணக்கில் செலவிடுவதை விட நோயை தடுக்கும் விதமாக சுகாதாரத்தை நாம் பேணி காக்க வேண்டிய அவசியத்தில் நாம் உள்ளோம். அதுபோலவே அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசும் மக்களுக்கான சுகாதாரத்தை பேண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் உள்ளது. மீண்டும் ஒரு தலைநகரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் காயத்ரி.